வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி மரத்தடி. சாமியார். போன ஜன்மத்தில என்ன பாவம் பண்ணினேனோ தெரியலே, புடிச்சு ஆட்டுது என்று அலுத்து கொண்டார் புண்ணியகோடி. புண்ணியகோடின்னு பேரு வச்சுக்கிட்டு நீங்களே இப்படி பேசினா நாங்கள்லாம் என்ன செய்யறது என்றார் நண்பர்களால் செல்லமாக பாவி என்று அழைக்கப்பட்ட பாயில் விஸ்வநாதன். பேரில என்ன இருக்கு? விடாத இருமலோடு ஒத்தன் ஆஸ்பத்திரிக்கு போனான். டாக்டர் மருந்து சீட்டு எழுதுறதுக்கு உன் பேரு என்ன கேட்டாரு. ஆரோக்கியராஜ்னு சொன்னான் அவன். ஆரோக்கியத்தில ராஜாவாம். அது மாதிரிதான் என் பேரு வெற்றிவேல். எனக்கு எல்லாத்திலையும் வெற்றியா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கூட 3 சீட்டில 300 ரூபாய் தோத்துட்டுத்தான் வரேன் என்றார் வெற்றிவேல். அது இருக்கட்டும், இந்த பூர்வ ஜன்ம பலன் என்கிறதெல்லாம் உண்மையா? போன ஜன்மத்தில பண்ணின பாவத்துக்கான பலனை இந்த ஜன்மத்தில அனுபவிக்கணுமா என்று கேட்டார் புண்ணியகோடி. இந்த ஜன்மத்தில மட்டும் இல்ல, அடுத்த பல ஜன்மங்கள்லேயும் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்றார் விஸ்வநாதன். அது ஏன் அப்படி என்றார் வெற்றிவேல். ஏன்னா நம்ம பண்ற பாவம் அவ்வளவு. அதற்கான பலன் அத்தனையையும் ஒரே ஜன்மத்தில அனுபவிக்கணும்னா நம்மால தாங்க முடியாதுன்னுதான் கடவுள் அதை பிரிச்சு 2-3 ஜன்மங்கள்ல அனுபவிக்கிற மாதிரி பண்ணி இருக்காரு என்று விளக்கினார் விஸ்வநாதன். அப்ப இந்த ஜன்மத்தில பண்ற பாவமெல்லாம் என்ன ஆகும் என்று வினவினார் புண்ணியகோடி. அதான் பிரச்சனையே. பழைய பாவ மூட்டை கொஞ்சம் குறையறதுக்குள்ள நாம புதுசா பண்ற பாவங்கள்லாம் சேர்ந்து இன்னும் மூட்டை பெருசாகிக்கிட்டே போகும். அப்போ பாவ மூட்டை குறையவே குறையாதா? மறுபடி ஜன்மம் எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டேதான் இருக்கணுமா? ஒரு வழி இருக்கு என்று ஒரு குரல் கேட்டது. மூவரும் திரும்பி பார்த்தனர். பக்கத்தில் இருந்து மரத்தடியில் ஒருவர் அழுக்கு வேட்டியுடன் மண் தரையில் படுத்திருந்தார். யார் இவர்? சாமியாரா, யோகியா, இல்லை சித்தரா என்று மூவரும் யோசித்துக் கொண்டிருந்த போதே அவர் இவர்களை திரும்பி பார்க்காமலே பேசினார். உங்கள் பிள்ளைகள் எந்த பழைக்கும் ஆளாகாமல் பண்புள்ளவர்களாக இருந்தால் 7 பிறவிக்கும் உங்களை எந்த தீமையும் அண்டாது. எப்படி சொல்றீங்க சாமி என்றார் வெற்றிவேல். நான் சொல்லலே, திருவள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு தன் தூக்கத்தை தொடர்ந்தார் சாமியார். குகள் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழைப்பிறங்கா. பண்புடை மக்கட்பெறின். பொருள்: பழிச்சொல் எதற்கும் ஆளாகாமல் பண்புடன் வாழும் புதல்வர்களைப் பெற்றவர்களை முன்வினை பயனால் அவர்களுக்கு ஏற்படும் 7 பிறவிகளிலும் எந்த தீமையும் அண்டாது. Thanks for watching more videos. Subscribe my channel.